ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இட்லியும் தக்காளி சட்னியும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இட்லியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு குழியாக கரெக்டான அளவு ஊற்றிக்கலாம். அப்போ தான் எடுக்க நம்மளுக்கு கரெக்டாக வசதியாக இருக்கும். இப்போ எல்லாமே ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி சட்னிக்கு நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் வந்து எண்ணெய், அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஃபுல்லாக முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அது ஒரு அரை பவுல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு 3 தக்காளி, குட்டி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தேங்காய் ஒரு அரை மூடி, சீரக மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு புளி, கொஞ்சோண்டு வந்து இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது வதங்கி வரணும். அப்போ தான் சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது வதங்கி வந்ததும் ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இட்லி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதையும் எடுத்துடலாம். நல்லா புசு புசுன்னு இட்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தக்காளி சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் வந்து உப்பு வந்து கடைசியாக நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வந்து அரைஞ்சி வந்திருக்கு. டேஸ்ட்டான இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி.